இந்த பாவக்காய் எங்கள் கொல்லையில் காய்ச்சது, எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச பாவக்காய். அதனால் குட்டி குட்டி பாவக்காய் இருக்குது. இந்த பாவக்காய் வச்சு தான் இன்றைக்கி பாவக்காய் சிப்ஸு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பாவக்காய் வந்து நம்ம அந்த ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிற வேண்டியதான். அப்போ தான் சிப்ஸு போட நல்லாயிருக்கும். கத்தி வச்சு இப்படி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி, ரொம்ப பொடுசாக இல்லாமல் கனமாக இல்லாமல் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பாவக்காய் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பாவக்காய் உள்ள விதையெல்லாம் நம்ம எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பாவக்காயில் உள்ள விதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கடாய் சூடாயிருச்சு. இப்போ எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றாம தான் பாவக்காய் வதக்கி எடுத்துக்கிறோம். எண்ணெய் ஊற்றாமல் வதக்குனா தான் அந்த கசப்பு தன்மையெல்லாம் போகும் பாவக்காயில். பாவக்காய் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இது மாதிரி நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் தான் அந்த கசப்பு தன்மையெல்லாம் இருக்காது. இது மாதிரி எண்ணெய் ஊற்றாமல் நம்ம வந்து கடாயில் வந்து பாவக்காய் கொத்தி வதக்கி எடுத்துக்கிறோம். அப்போ தான் கசக்காது. மைதா நான் எடுத்துக்கிட்டேன். மைதா மாவு கொட்டிக்கிறோம். மைதா மாவு சேர்த்தாச்சு. அடுத்தது 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு சேர்த்தாச்சு. அது காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. ஒரு முட்டை ஒன்று சேர்த்துக்கிட்டா நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் சிப்ஸு. அதனால் ஒரு முட்டை ஒன்று நான் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட வேண்டியதுதான். நம்மளுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாவக்காய் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க மசாலா வந்து நனைச்சி போட வேண்டியதுதான். இது மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா பாவக்காயும் நம்ம மசாலாவை நனைச்சி போட்டு எடுத்துக்கிற வேண்டியது. இது மாதிரி நீங்கள் பாப்பா குழந்தைகளுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுங்க. சும்மா வறுத்து கொடுத்தாலும் கசக்கும். இது மாதிரி செஞ்சு ஸ்நாக்ஸ் மாதிரி இது மாதிரி ஈவினிங் டைம் செஞ்சு கொடுத்தா குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடுங்க விரும்பி. இது மாதிரி செஞ்சாலும் கசப்பு தன்மை இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடும். அடுத்தடுத்து எங்கள் வீடியோ பாருங்கள்.